வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். விவசாய ஈடுபொருளுக்கான உரிய விலையை மத்திய அரசு நிர்ணயிக்க வேண்டும் என உழவர் பேரியக்க மாநில தலைவர் இலா வேலுச்சாமி வலியுறுத்தினார். சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொத்தூர் பகுதியில் உழவர் பாதுகாப்பு பேரியக்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் இரா சிவபிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் உழவர் பாதுகாப்பு பேரியக்க மாநில தலைவருமான இலா வேலுச்சாமி கலந்து கொண்டு விவசாயிகளிடையே உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது, விவசாயிகள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியாக அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும். அதற்கு மத்திய அரசு விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். கரும்புக்கு டன் ஒன்றிற்கு 5000, நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு 3500 ரூபாயும், காய்கறிகளுக்கு உரிய விலை வழங்க வேண்டும். அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தமிழக அரசு முறையாக கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். பாடுபட்டு விளைவிக்கக்கூடிய பயிர்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுகின்றது. ஆனால் அதனை தடுக்க உரிய மருந்துகளை கண்டுபிடிக்காமல் சந்திரனுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து விண்கலம் அனுப்பி அங்கு தண்ணீர் உள்ளதா, மணல் உள்ளதா என ஆராயப்படுவதாகவும், மனிதர்கள் வாழும் பூமியை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்பதை வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இலா வேலுச்சாமி கூறினார். எனவே விவசாயிகளின் இத்தகைய பிரச்சினைகளையும் கோரிக்கைகளையும் எடுத்து கூற மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே இம்மாதம் 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறும் உழவர் பாதுகாப்பு பேரியக்க மாநில மாநாட்டில் விவசாயிகள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என இலா வேலுச்சாமி வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் சபாபதி, ராமமூர்த்தி, சண்முகம், எம்எல் நாராயணன், ஞானப்பிரகாசம், ஆனந்தன், உமாபதி, சகாதேவன், சின்னத்துரை உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்படி வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கப்பட வேண்டும். அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும். நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் வழங்க வேண்டும். இதே போல இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகளுக்கு எல்லாம் நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான கோரிக்கைகளை முன்வைத்து மழை பெய்கின்ற போது, புயல் அடிக்கின்ற பொழுது அதிலே பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த விவசாய குடிமக்கள் தான். இந்த விவசாயிகளுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு மருந்துகளோ அல்லது ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல கருவிகளோ கண்டுபிடிக்கல, அதை